Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. So நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாமா? ரம்ஜானே வந்துருச்சு. பட் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 14th ஃபாஸ்டிங் நினைக்கிறேன் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ காலையில் சஹார் முடிச்சுட்டு குரான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தொழுகை நேரமும் வந்துடுச்சு, நமாஸும் முடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜொஹான் வந்து நல்லா க்யூட்டாக சூப்பராக தூங்கிட்டு இருந்தாங்க. டீப் ஸ்லீப் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லாண்ட்ரி டே. துணியெல்லாம் செக் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஆம்பூரில் பார்த்திங்கன்னா இஃப்தார் தாவத் இருந்துச்சு ஆண்டி வீட்டில். ஜஸ்ட் 1 hour ட்ராவலிங் தான். அங்கே வந்து போயிருந்தோம். ஜொஹானும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கு போயிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஆம்பூர் ஹைவே வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஜொஹானுக்கு அவுட் சைட் போகிறது அவ்வளோ பிடிக்கும். அதுவும் கார்னால் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரைவ் போன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலேருந்து வந்து எங்கேயும் சரியாக போகலை. ஜொஹான் வந்து கோவா கடிக்க முடியாமல் கடிச்சிட்டு இருந்தாங்க. தென் ஆம்பூரை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜொஹான் வந்து தூங்கிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணிக்காக ஆனியனு டொமேட்டோலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஃப்தார் வித் டின்னர், ஸோ ரெண்டும் வந்து அங்கே தாவத் இருந்துச்சு. ஆஃப்டர் இஃப்தார் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், டயர்ட்னஸ். தென் நமாஸ்க்கு போகணும், தராவிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் வந்து இந்த மாதிரி உரித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் அது. அண்ட் இந்த பக்கம் பிரியாணிக்காக மட்டன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்காக பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் ஜூஸஸ், ரூ அப்ஸா, டேங்கு. தென் வந்து மசால் வடை, மெது வடைக்கெலாம் டோ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவங்க டெரஸில் வந்து எனக்கு பிடிச்சது ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து இன்னும் ஃபுல் க்ரோத் ஆகலை, இந்த ஸ்டேஜில் இருக்கேன், லைக் குட்டி குட்டியாக. ஸோ ஜொஹான் வந்து டச் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ கீழே நின்னாலே குட்டி பசங்களுக்கும் அந்த எட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய மேங்கோ, ரா மேங்கோ வந்து அங்கே க்ரோ ஆகியிருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். அங்கே கஸ்டர்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இஃப்தாருக்கு வந்து ஃப்ரூட்ஸு, தென் வடை, சமோசா, ஜூஸஸ் இதெல்லாம். தென் டின்னருக்காக வந்து பிரியாணியும் வந்து அஹ்னியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய இத்தனை நாள் ஃபாஸ்டிங்ஸ்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆம்பூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மெது வடை வந்து நல்லா டீப் ஃப்ரை போயிட்டுருக்கு. பிரியாணி வந்து தம்க்கு விட்டுலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேட்ஸு, சப்போட்டா, பப்பாயா, வாட்டர்மெலன், ஆப்பிள், கோவா, பொமோகிரானேட், அப்புறம் தயிர் வடைலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ வந்து டைமும் வந்து ஆகிடுச்சு இஃப்தாருக்காக. எல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இஃப்தாருக்கும். எல்லோரும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குன்னு துவா பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க. அப்படியே வந்து டின்னரும் வந்து நைட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுவும் வந்து டின்னரும் முடிச்சாச்சு. அங்கே வந்து ஆம்பூரில் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆம்பூரில் ரம்ஜான் ஸ்டால் வந்து விசிட் பண்ணி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. செம்ம ரஷ்ஷு, முடிவில் எப்படி சொல்கிறது, ஸ்பேஸே இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எப்படி உமன் தனியாக, மென் தனியாக செப்ரேட். ஆம்பூரில் வந்து நிறைய ஹிஜாப் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அங்கே அனௌன்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி மெயின்டைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸ்டால்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, டாய்ஸு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எது வாங்குறது அப்படின்னு புரியவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் எப்படி இருக்கும்? ஸோ விசிட் பண்ணுவீங்களே, டயர்டாக இருக்குமா? ஸோ எனக்கு எப்படின்னா இஃப்தாருக்கு அப்புறமும் டயர்டாக இருக்கும், ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் வச்சுட்டும் நாங்கள் வந்து எங்களை எப்படி சொல்கிறது, போக முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு அங்கே. ஷவர்மா, பானிபூரி இருந்துச்சு. பீஃப் ஸ்டால் நிறைய இருந்துச்சு அங்கே. நீங்கள் விசிட் பண்ணிங்களா இந்த ஷாப்ஸ்லாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா, சிக்கன் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த மேங்கோ வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது ட்ரை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. நான் வந்து அது காரமாக இருக்குமோ, ஸ்பைஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணவே இல்ல. ஸோ ஏதோ ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சு. அதில் வந்து அது ஊறி இருக்கு அந்த மேங்கோ. அது வந்து எடுத்து கொடுத்தாங்க. பட் ஐ மீன் நாங்கள் வாங்கல. வேற ஒருத்தவங்க வாங்கும்போது நாங்கள் பார்த்தோம். அது வந்து எப்படி ஒரு க்ரீனிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்ஸு, கப்பு, பவுல்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா ஷூ கலெக்ஷன்ஸ். ஸோ ஆம்பூர் தான் நிறைய லெதர் ப்ராடக்ட்ஸ் தானே, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தென் வந்து பேக் டு ஹோம், வீட்டுக்கு வந்து நாங்கள் வெள்ளூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெசர்ட் வாங்கியிருந்தோம். ஜொஹானுக்காக இந்த டாய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். காலையில் ஏஞ்சி கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. Tata, bye bye, take care, have a nice day.